Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 858 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி உங்ககிட்ட நான் தோக்க மாட்டேன்டா, உன் மண்டைய பொழக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லி கொலவெறியோட பாஞ்சு அட்டாக் பண்ண வந்தால என்ன பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமா கோபத்தோட அட்டாக் பண்றதுனால அவன் கூலா இருந்து இவன் என்னென்னலாம் அட்டாக் பண்ண போறான்னு சொல்லி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் அவன் மூச்சு பவரை கயிறு மாதிரி யூஸ் பண்ணி லூஃபியை லாக் பண்ணி தூக்கி உரிய அடி. லூஃபியால அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த டோஃப்ளமிங்கோ த்ரெட்டை யூஸ் பண்ண மாதிரி இவன் பெரிய சைஸ்ல மூச்சியை உருவாக்கி அடி குமுறு 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 குமுறுன்னு குமுறு எடுப்பான். அடி வாங்குவான். ஆனா பாதியில எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த வீணா போனவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. விட மாட்டாடான்னு சொல்லி காங் கன்னு சொல்லி ஓங்கி குத்த வந்தா அவன் கையவே குத்தி திரிய விடுவான். அவன் அங்க எங்கன்னு டோனட்டை உருவாக்கி அந்த டோனட்டுக்குள்ள இருந்து கை வர வச்சு அடி வைக்கிறான். அதனால எந்த டோனட்ல இருந்து எப்ப கை வந்து அடியும்னு லூஃபியால கெஸ் பண்ண முடியல. சோ இப்படியே அடி வாங்கிட்டே இருப்பான்னு வைங்க. அதே நேரம் புட்டிங்க லூஃபியை பத்தி கவலைப்பட்டால அவனுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு. ஆனா சஞ்சிக்கு அவனை நினைச்சு கவலையே இல்ல. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவ்வளவு சீக்கிரத்துல அவன் யாருகிட்டையும் தோக்க மாட்டான்னு. அதனால அந்த மேட்டர் அவகிட்ட சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம வேலை இதெல்லாம் நினைச்சு டைவர்ட் ஆகி கவலைப்படுறது இல்ல, ஒரு பெஸ்டான டேஸ்டான கேக்க உருவாக்குறது மட்டும்தான். அதனால அந்த வேலையை பார்க்கலான்னு உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அவளுக்குள்ள இருக்க அந்த வில்லி இருக்காளே காட்டூரி கையால அவன் கண்டிப்பா சாக போறான் ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஓவரா கத்திட்டு இறப்பான். ஆனா சஞ்சய் கூப்பிட்டு புட்டிங்கி இதுதான் நீயும் நானும் சேர்ந்து பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன கரெக்டானு சொல்லிட்டு இழிப்பான். அவ்வளவுதான் சந்தோஷத்துல நெஞ்சு வெடிச்சு வேன்னு விழுவா. இவளை இப்படி வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண முடியல, கடுப்பாகுது. அப்படியே கட் பண்ணி அந்த நட்ஸ் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கதான் அந்த அமண்டே இருக்கான். அவளுக்கு பிக் மாம் இப்ப அந்த ஐலாண்ட நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இந்த நட்ஸ் ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து. அதனால சீக்கிரமா எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவா. அந்த டைம் வெட்டிங்னு சொல்லி நம்ம பிக் மாமோட சவுண்ட் கேட்கும். எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஆஹா இவ்வளவு சீக்கிரத்துல இங்க வந்துட்டாளான்னு. எஸ் அவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கா. இப்ப என்னன்னா பிக் மாமோட கண்ணுக்கு அந்த நட்ஸ் ஐலாண்டே ஒரு வெட்டிங் கேக் மாதிரி தான் தெரியுது. எப்படியும் போய் ஒரு கலவரம் பண்ணுவான்னு வைங்க. பெரஸ்பரம் மேல உட்கார்ந்துகிட்டு புலம்பி தள்ளுவான். ஐயோ ஆத்தா சொன்னா கேளு, அங்க வெட்டிங் கேக் இல்ல அது நட்ஸ் ஐலாண்டு, நம்ம போக வேண்டியது சாக்லேட் ஐலாண்டு, இது தப்புன்னு எவ்வளவோ சொல்லுவான். கேட்கவே இல்லையே. இது ஆக்சுவலா அமண்டேவோட ஐலாண்டு. இப்ப அந்த ஐலாண்டையே ஒரு வழி பண்ண போறா. மக்கள் எல்லாம் பிக் மாமா பாத்துருவாங்க. பார்த்தா பதறி அடிச்சு ஓட வேண்டியதானே. எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கா. அப்படியே ஊருக்குள்ள காட்சியில பூந்த மாதிரி பூந்து வெட்டிங் கேக்குன்னு சொல்லி அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே பொளந்து கட்டிடுவா. சோ இப்ப நட்ஸ் ஐலாண்டு நாசமா போகுது. அப்படியே கட் பண்ணி ஹோல் கேக் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க அந்த மாண்டோருக்கு கஸ்டர்டு கிட்ட இருந்து கால் வரும். அவ ஆக்சுவலா பெஜியை ஃபாலோ பண்ணிட்டு போனா. என்னமா அவனை புடிச்சிட்டியா என்னன்னு கேட்டா இல்ல நாங்க மிஸ் பண்ணிட்டோம்பா. அதான் பெஜியோட கப்பல் ஒரு யூட்டான போட்டு சும்மா டம்மு 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 டம்முன்னு பொளந்து கட்டிட்டு போனானே. இப்போ கடலுக்கடியில இருக்க அந்த நத்தை எல்லாமே அவங்க கப்பல் எங்க இருக்குன்னு இன்ஃபர்மேஷனை இவங்களுக்கு கரெக்டா சென்ட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த சிக்னலுமே எங்களுக்கு கிடைக்கலாம் பாலா. இப்ப இதே பஞ்சாயத்து தானே நம்ம ஸ்டார் ஹேட்ஸுக்கும் வருது. அதாவது அவங்க லொகேஷனை இவங்களால ட்ராக் பண்ண முடியல. சரி எப்படி இருந்தாலும் ஸ்டார் ஹேட்ஸ் வந்து கக்காவ் ஐலாண்டை நோக்கி தான் போறாங்க. ஆனா பெஜி அப்படி இல்ல. சோ என்ன ஆனாலும் சரி பெஜியை மட்டும் விட்டுறாத, அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளியே ஆகணும்பா. அதுக்கப்புறம் செம கடுப்பாயி அவன் ஆளுகிட்ட கடலுக்கடியில அந்த சிக்னல்ஸ் அனுப்பிட்டு இருக்கே நத்தைங்க அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்கு ஏது பண்ணிட்டு இருக்குன்னு செக் பண்ண சொல்லுவான். ஏன்னா எதுவுமே இவங்க நினைச்ச மாதிரி இல்ல, எல்லாம் உல்டாவா தான் போயிட்டு இருக்குது. கையில கிடைச்சவங்களே கோட்டை விட்டாங்க. இதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. இங்க பெஜி கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணி வருவாங்க, சண்டை போடணும் அப்படி இப்படின்னு நிறைய மைண்ட்ல கால்குலேஷன் பண்ணி வச்சிருந்தான். ஆனா ஒரு ஈக்காக்கா கூட ஃபாலோ பண்ணல. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்க லொகேஷனை அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு. அது இன்னொரு மேட்டர் என்னன்னா கடலுக்கடியில அந்த ஸ்லக்ஸுங்க இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் அனுப்புற நத்தைங்க இருந்துச்சுன்னா இவங்களோட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனையுமே இவங்க கேட்கல. அப்படின்னா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களுமே அந்த கக்கவா ஐலாண்ட நோக்கி தான் போறாங்க. வேற எதுக்கு, அவனோட ஒய்ஃப் சிஃபோனை பிக்கப் பண்றதுக்காக தான். அப்பதான் கடலுக்கடியில இருக்க அந்த நத்தைகளை காட்டுறாங்க. அது ஆக்சுவலா கப்பலுங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிரும். ஆனா சிக்னலை அனுப்ப விடாம நம்ம சன் பைரட்ஸ்ங்க ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க தான் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஜிம்பையோட ஆளுங்க. அதனாலதான் சிக்னல்ஸ் யாருக்குமே போகாம மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனா ஜிம்பைக்கு இந்த மேட்டர் தெரியுமா என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம 1000 சன்னி கப்பலை காட்டுறாங்க. அவங்களுமே சுத்தி சுத்தி பைனாகுலர் வச்சு செக் பண்ணி பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஜிம்பைக்கே இது குழப்பமா இருக்குது. ஏன்னா பிக் மாமோட ஏரியாக்குள்ள வந்துட்டாலே யாராச்சும் ஒரு விளக்கண்ண வந்து விரட்டிட்டே தான் இருப்பான். அப்படியும் யாரும் விரட்டலைன்னா ஏதோ ஸ்டேஞ்சா இருக்குது இல்ல. ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கும். எதுவா இருந்தா என்ன, இப்ப இருக்கவங்க எல்லாருமே அலர்ட்டா தான் இருக்காங்க. எப்ப எந்த பஞ்சாயத்து வந்தாலும் சரி தட்டி தூக்கிடலான்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்கன்னு வைங்க. இப்ப ஜிம்பையோட கவலை எல்லாமே அவனோட க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்களே அலாதீன் மத்தவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே சேஃப்டி அந்த ஐலாண்ட் விட்டு போயிருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கே தெரியல. இங்க மாண்டோருக்கு இப்பதான் மேட்ரே போகுது. இந்த மாதிரி பிக் மாமு நட்ஸ் ஐலாண்ட சூறையாடிட்டு இருக்கான்னு. உடனே
உடனே கடுப்பாயிட்டே அறிவுகிட்ட அண்ணா பெரஸ்பரோ அங்க மேல உட்காந்து என்ன கிண்டிட்டு இருக்கியா, அம்மாவை டைவர்ட் பண்ணி கொண்டு போறதாண்டா உன் வேலை இலக்கன்னு திட்டிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தி வந்து 2 வருஷமா நமக்கு பஞ்சாயத்தும்பா இருக்கிற பஞ்சாயத்தையே சால்வ் பண்ண முடியல, இப்ப என்ன புது பஞ்சாயத்துன்னு கேட்டா இவங்க ஏரியா ஃபுல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்களாமா. சிக்னல்ஸ் அனுப்புற எந்த ஒரு நத்தையுமே இல்ல, எல்லாம் போயிருச்சுங்கன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் பீதியில பேதி ஆகிற அளவுக்கு கத்துவானுங்க. அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தானுங்க. இப்ப அதுவே போயிருச்சு. அது இருந்தாலுமே நம்மளுகளை பிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். இப்ப அதுவும் இல்லன்னா அப்படின்னா எல்லாம் செத்து போயிருச்சான்னு ஒரு டவுட். அது 1-2னா பரவாயில்ல, 10,000க்கு மேல இருக்குது. அது எப்படி சடனா செத்து போகும்? ஒருவேளை கிட்னாப் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு டவுட். அப்படி பண்ணணும்னாலுமே ரொம்ப கஷ்டமாச்சே, மாட்டிவாங்களே. ஆனா இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, இனிமேட்டு எனிமி ஷிப்ஸை எதுவும் பண்ண முடியாது, எங்க இருக்காங்கன்னு ட்ராக்கும் பண்ண முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு எங்கெங்கெல்லாம் சுத்தணுமோ அங்கெங்கெல்லாம் சுத்துவாங்க. தெரியாதனமா கண்ணுல மாட்டினாதான் உண்டு. அதுக்காக அவங்கள தேடி இந்த மொத்த டெரிட்டோரியா அலைய முடியாது. அந்த நத்தைங்க எல்லாத்துக்குமே என்னாச்சுன்னு சொல்லி தேடுங்கன்னு சொல்லி தொண்டை கிளியர் அளவுக்கு காட்டு கத்துவான். அந்த நத்தை எல்லாம் வச்சு அலாதீனும் பிரலினும் கடலுக்கடியில கச்சேரி நடத்திட்டு இருப்பாங்க. சோ அவ கூட பாடிக்கிட்டே அதுவும் ஜாலியா ஆடிட்டு இருக்குமா. அதனாலதான் அது எதையுமே காணும். ஆக்சுவலா இந்த பிரலினுமே பிக் மாமோட பொண்ணு தான். அதுவும் 21வது பொண்ணு. பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாம் கலந்து பார்க்கும்போது 47ஆவதா பிறந்திருக்கா. இவ பாதி ஹியூமனு பாதி ஹேமர் ஹெட் ஷார்க். அப்படி அவங்க சன் பைரட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த நத்தைங்க எங்கேயுமே சிக்னல்ஸ் அனுப்பல. இதால ஜிம்பைக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுதான் அதை பண்ணியிருக்கான். ஆனா பெரிய ஹெல்ப்பா இருக்கும்னு அவனுக்கு தெரியாம போச்சு. சரி இனிமேட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயா இருப்பாங்கன்னு வைங்க. இங்க கேட்டகரி இன்னுமே அவன் பில்டப்ப விடல. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கூலா இருக்கணும் அவ்வளவுக்கு அவ்வளவு என்னைய ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உன்ன மாதிரி ஆளாலாம் என்னைய ஜெயிக்க முடியாதும்பானா. வழக்கம் போல அதெல்லாம் நான் உன்னை ஜெயிப்பண்டா வழக்கன்னு பாஞ்சு வருவான். அந்த லூசு கேட்டகரி இருக்கான்ல, அவன் லூசு தனமா ஃபியூச்சரை செக் பண்ணி பார்த்துட்டு என்னப்பா உன் கியர் 4க்கு டைம் முடிஞ்சிருச்சு போல புஸ்வானம் ஆயிட்டியாமா. அப்பவே பையன் உஷாராயிட்டான். ஏன்னா இப்ப போய் அடிக்கிறன்னு சொல்லி காத்து புடிங்கி விட்ட பலூன் மாதிரி கீழே வந்து விழுந்தான்னு வைங்க, வாயிலேயே மிதிச்சு ஆளை அங்கேயே சோழிய முடிச்சிருவான். அதனால அப்படியே பிரேக்கப் போட்டு ரிட்டர்னு தேங்க்ஸ்ப்பா சொன்னதுக்கு. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு என்னால ஹாக்கி பவரை யூஸ் பண்ண முடியாது. எவன் இவங்கிட்ட கடந்த மல்லு கட்டுறது, பேசாம அந்த 10 நிமிஷம் எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிட்டா அதுக்கப்புறம் வேலையை பாத்துக்கலான்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிச்சுக்கிட்டு ஓடுவான். உடனே கேட்டகரி ஓ இதுக்குமே லிமிட்டட் டைம் இருக்குதா, உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன்னு மோச்சியா மாதிரி பயங்கர வேகமா வட்டிட்டு வருவான். லூஃபியுமே 10 நிமிஷத்துக்கு எப்படியாச்சும் இவனை சமாளிக்கணும்டா சாமின்னு நிக்காம ஓடுவான். ஆனா இப்படி ஓடினாலும் கண்டிப்பா அவன் பிடிச்சிருவான். என்னப்பா கண்ணு என்னைய இப்படி ஏமாத்திட்டியே, நான் உன்னைய பெரிய கண்டஸ்டன்ட்னு நினைச்சேன். ஆனா எங்க கையால இப்ப தேவையில்லாம சாக போறியன்னு சொல்லி டோனட்டை உருவாக்கி அவன் ஹாக்கி பவர் எடுத்து ஓங்கி குத்த வருவான். லூஃபி காலு பொட்டனில அடிக்கிற அளவுக்கு பிச்சுக்கிட்டு ஓடுவான். இதுக்கப்புறம் லூஃபி தப்பிச்சானா இல்ல அவன் கையில மாட்டி கைமானானான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!